மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கான கண்டென்ட் வந்து என்னன்னா, யூடியூப்லயும் சரி, நியூஸ்லயும் சரி, ஒரு யூடியூபர், பிரபலமான யூடியூபர், கூகுள்கிட்ட இருந்து இதெல்லாம் முக்கியமான கிப்ஸ்ல வாங்கின யூடியூபர் வந்து அதிகமாக தெரியும். அது போக போய் வீடியோக்குள்ள போக போக தெரியும். அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்புட்டு பேரும். இப்போ ஒரு கண்டென்ட் போட வந்து ஒழுங்கான கண்டென்ட் போடாம இது மாதிரி வந்து எதிராக இருக்க ஒரு குறிப்பிட்ட என்ன வந்து 200 ஊபீஸ் அப்படிலாம் என்னமா சொல்லி அவரை பத்தி சொல்றாங்க. அது சம்மந்தமாக வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம வந்து கோயில் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு அழிந்த பள்ளம் கோயிலை பற்றிலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிரிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என்னடா இவருக்கு போல ஃபாலோவர்ஸ் இருக்கு, இவருக்கு இப்போ இந்த வீடியோ போட்ட செகண்ட்ல 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 10 லட்சம், 1 மில்லியனுக்கு போகுதே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மதன் கௌரி தலைவர் அவரை பத்தி தான். அவர் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. பேசணும் முடிவெடுத்துட்டா அவர் எல்லாத்தையும் போல்ட்டா சொல்லக்கூடிய, அதாவது உலக நாடுகள்ல நம்ம இந்தியாவை தவிர்த்து வெளியில எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய போர்கள், கொடுமையில இதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் தைரியமா பேரை நுணுக்கமா வச்சு அம்புட்டுன்னு சொல்றவரு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல முழுங்கி பேசியிருக்காரு. இதே வரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலை வந்து மாத்திட்டாங்க. அந்த நேத்துல இருந்து மதன் கௌரி வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டாரு. அதாவது அவர் வீடியோ போட்டிருக்காரு, பேசுங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதாவது நினைச்சிருக்கா 144 தடை உத்தரவு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். படத்துல 144 வந்து யாருமே அந்த எந்த இடத்துக்கு போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நடமாட்டங்கள் இருக்காது, போக்குவரத்து இருக்காது, அந்த இடமே வந்து போலீஸார் கட்டுப்பாட்டில் இருக்கா, டைரக்டா கலெக்டர் விதிக்கிறது, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதே இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 144 இப்படித்தான். அதுவே வந்து கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் செலுத்திருக்காரு. பாஸ்வேர்டு போடுங்கப்பா, இல்லை பாஸ்வேர்டு போடுங்க பாப்பா. 144 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும்னு ஒரு படம் ஒன்று இருக்கு, நம்ம அருள்நீதி நடிச்ச படம். அந்த படம் ஒன்று இருக்கு, நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே. அந்த படத்தை நல்லா காமெடியா இருக்கும். லாஸ்ட்ல வந்து கலெக்டர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 144 வந்து அதில் விதிச்சிருப்பாங்க. அது வந்து நமக்கு வீட்டை விட்டு யாருமே வெளில வரக்கூடாது. நம்ம கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே வந்து 2020 நினைக்கிறேன், ஏங்கார்த்தி 2020 என்னமோ கொரோனாக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 144 உத்தரவு போட்டான்னு நினைக்கிறேன். மொத்தமா எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து எல்லாருமே. நான் அப்ப திருப்பணம் ஸ்கூல்ல வந்து நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். பப்ளிக் டயம், மார்ச் மாசம் பப்ளிக் டயம். 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க வாரம் சொன்னாரு. யாருமே வெளியில இதுக்கெல்லாம் கடைக்கு பொருள் வாங்கலாம் போவோம், ஹாஸ்டல் பொருள் வாங்கலாம் போவோம். ஸ்கூல் படிச்சிருக்கோமே எங்களுக்கு அவ்வளவா 144 தடை உத்தரவுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதாவது பேசிக்கா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். எல்லாமே நமக்கு 144 தடை உத்தரவுனா இதுதான் அப்படின்னு ஆல்ரெடி தடை போட்டிருந்தாங்க கொரோனாக்கு முன்னாடியே. அது எல்லாருக்குமே தெரியும். போக்குவரத்து வந்து எதுவுமே இருக்காது, மக்கள் நடமாட்டம் இருக்காது. அந்த இடம் எல்லாமே வந்து போலீஸ் கண்ட்ரோல, காவல்துறை கண்ட்ரோல முழுக்க வந்துடும். எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே சார்ஜ் எடுக்கிறதுக்கு வந்து போலீஸ், காவல்துறைக்கு வந்து முழு உரிமை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதையே வந்து நம்ம மதன் கௌரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து 144 வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தா போடுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை நடந்தா போடுவாங்க, ஒரு கலவரம் நடந்தா போடுவாங்க, அது நடந்தா போடுவாங்க, இது நடந்தா போடுவாங்கன்னே வந்து அவர் பேசி வச்சிருக்காரு. அதே வந்து ஒரு டூல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க. பேசலாம், அதுக்குன்னு வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, குன்றுக்கு கீழே மலை. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திருக்காரு. அதையுமே வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க பாருங்களே. அந்த இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, கம்பி கட்டும் கதைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரே வச்சு இந்த இதுல நம்ம செய்வோம், அவளுக்கு முக்கியமான இது இருக்கு, இவ்வளாச்சும் பரவாயில்ல, சொல்ற ஆளு முழுசா சொல்லணும். அதாவது முன்னாடி என்ன நடந்தா முடிஞ்சு, அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து கேஸ் போட்டதுக்கப்புறம் ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் என்ன மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்கு, என்ன இதுல இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்துக்கான முழு இதே வந்து தெரிஞ்சுக்கணும். மத கலவரம் வெடிக்க போது அந்த மாதிரிலாம் பேச தூண இத்தனை நாள் பிரச்சனை வந்துச்சா. அவர் வீடியோல இந்த மத கலவரத்தை, அதுக்கப்புறம் நான் வரேன், இந்த வீடியோல வந்து அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு,
அவர் கிராமம் பக்கத்திலே வந்து மதுரையிலே வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். டங்ஸ்டன் சுரங்கம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து முழு எதிர்ப்பு இருக்கு, அது அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது. அது வீடியோ சொல்லிப்பாரு, இது என்னோட ஊர்ல, எங்க ஊர் மதுரையில வந்து இது மாதிரி அரிட்டாப்பட்டின்னு வேர்ல்டு ஃபேமஸ் தெரிஞ்சு போச்சு. அதையும் சொல்ல தெரியல, அரிக்காப்பட்டின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்போமா? நாங்க அப்படி பண்ணக்கூடாது, பெர்மிஷன் வாங்கணும். இப்பெல்லாம் நம்ம ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம்னா முதல்ல போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டோம். நம்ம பெர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு மத கலவரமும் எதுவுமே வரல. அப்படா அது வந்து பெர்மிஷன் வாங்க கோர்ட்ல இருந்து பர்மிஷன் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் வந்து அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. முருகப்புறம் அறுபடை வீடுகள் ஒண்ணு. எத்தனை படை வீடுங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கு? மதுரையில திருப்பரங்குன்றம் இருக்கு. நாங்களா வந்திருக்கோம், சாமி கும்பிட்ருக்கோம், போயிருக்கோம். உங்க சொந்த நீங்க வீடியோல வந்து பெருமையா வந்து சொல்லியிருக்கீங்க. என்னோட ஊர்ல இப்ப விஷயம் நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே, இன்ஸ்டாகிராம்ல யாருங்க கேட்டா? யாருமே உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த விஷயத்தை பத்தி எடுத்து போடுவோம், இது ஒரு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருப்பீங்க. கண்டிப்பா அதுவா தான் இருக்கும், வேற எந்த ஒரு காரணமாகவும் இருக்காது. வேற வந்து என்னன்னா, திருப்பரங்குன்றம் வந்து ஆறு படை வீட்டுல முதல் படை வீடுங்கிறதே தெரியல. அதான் முருகன் கோயில் முக்கியமான ஊரு, முக்கியமான ஸ்தலம் அப்படிங்கிற மட்டும் தான் அவங்களுக்கு சொல்ல தெரியுதே தவிர, ஆறு படை வீட்டுல வந்து முதல் படை வீடுங்கிறது தெரியல. இதுல வந்து எங்க ஊர் மதுரையில வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் அது போன ஆரம்பத்துல சொல்லியிருந்தாலும் மக்களை, நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், திருப்பரங்குன்றம் இஷ்யூன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து என்னன்னா, முக்காவாசி ஒரு பிரச்சனைய வந்து மறைக்கிறதுக்கோ வேற பிரச்சனை உள்ள வரப்போகுது, அதை வந்து திசை திருப்பறதுக்காக தான் வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி அதில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்தது வந்து ஆக்ரோஷமா ஓடிடுச்சு. எவ்வளவு பெரிய இந்த மீடியாக்கள்லாம் எவ்வளவு பெரிய இதுவா பரப்புனாங்க, அந்த இது அப்படியே டம்மி ஆயிடுச்சு. இப்போ நியூஸ் பேப்பர் காலையில பார்த்து அந்த மாணவி இப்போ இது விஷயமா வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஹெட்லைனா வந்துட்டு இந்த நியூஸ் ஒரு சின்னோண்டு கட்டத்துல வந்துருக்கு அந்த நியூஸ். அந்த போட்டோவுமே வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், இருங்க வரேன். எனக்கு கொஞ்சம் பேசுற ஆளு நல்ல தெளிவா சொல்லிடணும், இல்லையா அந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. நான் இந்த நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு எடுத்தேன், நான் நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் எடுத்தேன். அந்த காமெடி கலந்த விஷயங்கள் எல்லாமே அதை நான் கடைசியில் சொல்றேன். இந்த வர எங்க சாலையில் தனியார் பஸ்கள் இருந்து விவசாயிகள் கடன் எப்போது தள்ளுபடி, மகா கும்பமேளாக்கு இந்த மகா கும்பமேளா அது விஷயத்தை பற்றி கம்பு கட்டுங்க அதில் ஒருத்தன் அவர் போட்டிருக்காரு. அதை பேசுவாங்க, அதை நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இது மாதிரி வந்து ஞானசேகரனுக்கு வந்து இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் வேணுமே அதுன்னு சொல்லி அந்த பேப்பரில் இருந்துச்சு. அந்த இன்னைக்கு பேப்பரில் தினத்தந்தி பேப்பர்லாம், அதாவது 7/2/2025 இன்னைக்கான தினத்தந்தி பேப்பர்லாம் ராமநாதபுரம் சைடு வர, சிவகங்கை மாவட்ட செய்தியில், ராமநாதபுரம் மாவட்ட செய்தியில் வரும், காரைக்குடி தொகுதியில் வரும். அந்த நியூஸ் பேப்பர் தான் நான் படித்தேன். அதில் வந்து ஞானசேகரனுக்கு வந்து இது ஜாமீன் இது வேணும்னா மேல்முறையீடு பண்ணன்னு சொல்லி அந்த அது சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெருசாக பேசி இந்த கேஸை வந்து அப்படியே திசை திருப்பி விட்டு அந்த சைடு போகாம, அதுதான் மூளையை மலங்கடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்குள்ள மக்கள் போயிட்டாங்கன்னா அதையே வந்து கிளறி குப்பையை குப்பையை கிளறணுமா குப்பைதான் வரும், அதில் எந்த பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிளறுனா நம்ம முக்கியமானதெல்லாம் எடுத்துருவாங்களோ அப்படிலாம் சொல்லி விட்டு திசை திருப்பிட்டாங்க. மொத்தமாக வந்து திசை திருப்பிட்டாங்க. இத்தனை நாள் திருப்பரங்குன்றத்தில் இது மாதிரி அது பிரச்சனைகள் ஏதாச்சும் நடந்திருக்கா மக்களை? நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லை. சகஜமா அங்காளிப்பங்களா சகஜமா பழைய திடீர்னு பிரச்சனை கிளம்புறதுக்கான காரணம் என்ன? இந்த எல்லாருக்குமே தெரியும். சில பல கட்சிகள், சில பல யூனியன்கள் அவங்க போய் வந்து கிடா விட்டோம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா இல்லை. இருங்க ஒன்று சார், அதாவது இந்த மதங்கோரி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த மதங்கோரி வருது யாராச்சும் போட்டு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல வச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த ஊபிஎஸ் இந்த 200 ஊபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியல. நம்ம ஏதாச்சும் ஒரு கட்சி சம்மந்தம் பேசுறோம்னா நமக்கு பின்புலமா எதுவுமே இல்லை. எங்கேயாச்சும் போறப்ப ஏதாச்சும் ஒன்று 1000-300 ரூபாய் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த இப்போ ஆட்சியில வந்து அது நடந்துகிட்டே இருக்கு. அது மக்களாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மதங்கோரி வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்று சொல்லியிருக்கானு கேட்போமா? இருங்க வரேன், கொஞ்ச நேரம் ஓட விட்டுக்கோம். இந்த யூடியூப்ல வேற இது விளம்பரத்தை வேற போட்டு அடிக்கடி. அதாவது இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குன்று கீழே என்னங்க மலையில தாங்க குன்று, அங்கிங்க தாங்க குன்று இருக்கும்,
குன்றுக்கு கீழே மலைனா வந்து என்ன கதை? அதுவே ஒழுங்கா சொல்ல தெரியல. இவன் வந்து பெரிய அத மாரிதாசனை வந்து போட்டு பொழந்து கட்டியிருப்பாப்புல. முக்கியமான மாரிதாசனை யூடியூப் மாரிதாசன் செஞ்ச மாரிதாசனை வந்து போட்டு பொழந்து கட்டியிருப்பாப்புல. விக்கிபீடியா பார்த்து படிக்கிறியா? அதை மட்டும் பார்த்து படிக்காத. அதுவும் அதை சார்ந்து வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சுத்தி ஆராய்ஞ்சு பாரு. ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது நடுநிலைமையா என்ன இருக்கு அதை வச்சு பண்ணு. எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு அதை அப்படி எடுத்துட்டு வந்து வீடியோ போடுற. நீ எத்தனை பேர் ஃபாலோ பண்ற? நீலாம் வந்து ஏதோ ஒரு அல்ல கையதமோ அது மாதிரி பேசியிருப்பா. அவர் பேசுன தப்பே கிடையாது. இந்தா வந்துட்டு இந்த விளம்பரம் முடிஞ்சிருந்தா பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அறுபடை வீடுன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் அறுபடை வீடுன்னு நினைக்கிறாங்களாம். மதுரையில இருக்காங்களாம். இந்த வீடியோ ஆரம்பத்திலே வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க சொந்த ஊர் மதுரை, எங்க ஊர்ல வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்க சொந்த ஊர்ல திருப்பரங்குன்றம் இருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து அறுபடை வீட்டுல முதல் படை வீடுன்னா உனக்கு தெரியல. இதுல வந்து நீங்க வீடியோ கூட வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல இருக்குது. அதுல வந்து திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான ஒரு ஊரு. இதுக்கு வேற காப்பிரைட் கொடுத்துடாமா? மலையும் இருக்கும். இதுதான் அந்த மலையோட மொத்த செட்டப். இது வந்து சங்க இலக்கியத்திலே வந்து சங்க பாடல்கள்லயே வந்து மென்ஷன் ஆயிருக்குன்னா நம்மளால வாசிக்க முடியுது. 2200 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜெயின் பெட்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா? சமணர்கள். சோ ஜெயின்ஸோட ராக் பெட்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட டங்ஸ்டன் பத்தி பேசப்போ இந்த அருக்காப்பட்டி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜெயின் பெட்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா? சமணர்கள். சோ ஜெயின்ஸோட ராக் பெட்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட டங்ஸ்டன் பத்தி பேசப்போ இந்த அருக்காப்பட்டி ஏரியால வந்து அவ வீடியோ எடுத்து முடிச்சு அவங்க நீங்க கேட்டிருப்பீங்க. அருக்காப்பட்டி அதாவது மதுரை ஊரா, அதனால வந்து எங்க ஊர்ல வந்து அரிட்டாப்பட்டிங்கிற அரிட்டாப்பட்டி பிரச்சனை ரொம்ப நாள் ஓடிச்சு. ஒப்பந்தம் போட்டது இவங்க தான். கடைசியில வந்து இவங்களே கபடதாரி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை ஓடிச்சு. அதுக்கப்புறம் பிஜேபியில இருந்து அண்ணாமலை இருந்து அந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போய் மிகப்பெரிய சப்போர்ட் பிஜேபின்னு ஒரு சப்போர்ட் வந்துருச்சு அரிட்டாப்பட்டியில. அதை வந்து அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. நான் ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னா என்ன தெரியுமா? நாங்கள் தான் வந்து எல்லாமே பண்ண மாதிரி அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுனா பிரதம மந்திரியின் ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் திட்டம். அதை வந்து அப்படியே வந்து குடிநீர் குழாய் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு சிம்பிளை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அவர் இன்னொன்று வந்து என்ன, பிரதம மந்திரியின் இல்லம்னு சொல்லி அது இருக்கு. அதை வந்து கலைஞரின் கனவு இல்லம்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஓகே. திருநெல்வேலியில வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும், பெரியார் பேருந்து நிலையம். அது வந்து மத்திய அரசு இதில் கட்டினது. அது வந்து ஒருத்தர் கூட வீடியோ போட்டிருந்தாரு, மத்திய அரசோட நிதியில வந்து கட்டினதான் இதை எப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பெரியார் பேருந்து நிலையம். வேற பேரே கிடைக்கலையா? திருநெல்வேலியில பிறந்தவங்க எவ்வளோ வாவு சிதம்பரம்னா பாரதியார் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பாரதியார் பேருந்து நிலையம், வாவு சிதம்பரம் பேருந்து நிலையம், பெரியார் ஈரோட்டுல பிறந்தவருக்கு திருநெல்வேலியில வந்து பெரியார்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. சரி, நம்ம அந்த கான்செப்டுக்குள்ள போவேன்னா நான் அந்த கட்சி சம்பந்தமா பேசிக்கிட்டே இருப்பேன். அது இதுதான் சொந்த ஊர் சொல்லுவாங்க. அரிட்டாப்பட்டினே அவருக்கு தெரியல, இல்ல அருக்காப்பட்டியா வேற என்ன சொல்லிக்காரு கேட்போம். டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு வேணாம்னு சொன்னப்போ அங்க ஜெயின் பெட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். மதுரையை சுத்தியே டங்ஸ்டன் எடுக்கிறாங்க. ஓகே, டங்ஸ்டன் முதல்ல கையெழுத்து போட்டு விட்டான். ஒரு விஷயத்த பேசணுமா முழுசா பேசணும். யாரு கையெழுத்து போட்டது, யாரு எல்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுனா அவர் பேசியிருக்காரு. மதுரைக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல இந்த சமணர் படுக்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். திருப்பரங்குன்றத்திலும் 2200 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கோவில் இங்க இருக்குது. பிளஸ் ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருக்குன்னு சொல்லப்படுற கெட்டப்பட்டு அது செதுக்கப்பட்டு. அதாவது இவர் பேசின இவர் ஆல்ரெடி வந்து பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்னா சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்கந்தர் மலை வந்து என்னன்னா கிருபானந்த வாரியார்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த மலையை வந்து திருப்பரங்குன்றத்துக்கு கிருபானந்த வாரியார் வந்தப்ப இந்த மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே, ஏன்னா கந்தனோட அப்பன் பேர் என்ன? சிவன் தானே. சிக்கந்தர் மலை ரைட்டு தானே. கந்தனோட மலை தானே அது அப்படின்னு சொல்லி கிருபானந்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவையா வந்து பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. அதாவது ஒரு மதம் சம்பந்தமா போறத வந்து அழகா வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நாசுக்கா சொல்லுவாங்களே, சிரிச்சுக்கிட்டே அப்படியே பதில் சொல்லிட்டு போற மாதிரி அழகா சொல்லிட்டாரு. கந்தனோட அப்பன் பேரு சிவன். நம்ம எப்படி பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் போட்டுக்கிறோம், அப்பா பேர் வந்து போட்டுக்கிறோம், அது மாதிரி வந்து கந்தனோட அப்பா பேர் சிவன், அது மாதிரி சி போட்டு கந்தன், சிக்கந்தன் மலை அப்படின்னு சொல்லி ஒரு அழகா சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கதான் இப்போ வந்து என்னன்னா இந்து முன்னணி வந்து இது ஐயோ சாரி இந்து முன்னணி வந்து மதன் கௌரி வந்து சொல்லியிருக்காப்புல. அப்ப சொல்றப்ப இந்து முன்னணி சொல்றாங்களே, அந்த மாதிரி பிரச்சனை பசி கிளம்புறதுக்கு யாரு காரணங்கிறத அதே வந்து சொல்லணும்ல. அது ஏன் சொல்லல? அதுதான் நம்ம மாரதாசன் சொன்ன மாதிரிதான், 2 சைடு எடுத்து வச்சு பார்க்கணும்.
2 சைடு எடுத்து வச்சு பார்க்குறப்ப எது ரெண்டுக்கு பொருத்தமா எது வருதோ அதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாப்ல. நீங்க வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து இப்படி இப்படி தட்டுறீங்கன்னா வந்து அதுக்குன்னு மக்களை முட்டாக்கல கூடாது. உங்களை நம்பி 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் 7 மில்லியன் என்னமோ வச்சிருக்கீங்க, 7.84 மில்லியன், அதாவது 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. பல உங்களை எல்லா மதமும் எல்லா ரீஜன்ல எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்த போடுறோம்னா அது கரெக்டான ப்ராப்பர்ட்டியை கரெக்டான விஷயத்த வச்சு அந்த விஷயத்த போடுறாங்க. சம்மந்தமே இல்லாம நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. வச்சு பொலன்னு குழந்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல வச்சு மதன் கௌரியா. அது போக வந்து இன்னொரு விஷயம்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நானும் மதன் கௌரி வீடியோ பார்த்து நானும் சொன்னதே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்து முன்னணியே வந்தாங்க, ஓகே. இந்த பிரச்சனை முதல்ல ஆடை கொண்டு போனது யாரு, பிரியாணி சாப்பிட்டது யாரு, அதெல்லாம் சொல்லணும்ல. ஒரு அடிப்படை விஷயம்னா, எங்க மாமா ஒரு வீடியோ ஒன்று போட சொன்னாங்க. இது மாதிரி வந்து நைனாவுல கோயில் ஒன்று இருக்கு, அந்த இடம் வந்து இது மாதிரி கோயில் நேரத்துல இருக்கு, அங்க இருக்க பூசாரிகள் வந்து அனுபவிச்சுக்கலாம், ஆனா அந்த இடத்த வந்து விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பரம்பரையா கோயிலுக்கு மணி அடிக்கிறனால பூசாரிகளுக்கு தேவஸ்தானத்துல இருந்து விட்டு கொடுத்தாடாம், ராமநாதபுரம் தேவஸ்தானத்துல விட்டு கொடுத்தாடாம் அப்படின்னு மாமா சொன்னாங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மாறிடுச்சு, வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அந்த இடம் வந்து பூசாரிகளுக்கு விட்ட இடம், பூசாரிகளுக்கு விட்ட இடம் தானே அது. ஆமா, அது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற பட்டா மாதிரி தான். 3 சென்ட் கவர்மெண்ட் இந்த புறம்பக்கத்துல வந்து வீடு எல்லாம் கொடுக்குறாங்களா பட்டா, அது மாதிரி தான். அனுபவிச்சுக்கலாம், ஆனா வந்து அந்த இடத்த வந்து விற்க முடியாது, அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்தும் வந்து மாமாவோட அப்பாவோட மாமாவோட சித்தப்பா மரல அவங்களாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க போல. மறுபடியும் வந்து கேஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. சரி, போதும். ஏன்னா 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு சொல்ற எல்லாம் முக்கால்வாசி உண்மையா இருக்க. நல்லா பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 days மட்டும் 5,10,000 பேர்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, இனிமேல் வச்சுட்டு என்ன பண்றது. விஷயத்துக்குள்ள வரும். முன்னாடி சொன்னது நான் வந்து விஷயம் போட அந்த இடம் சம்பந்தமா போட சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் மாரிதாசனோட வீடியோ வந்து எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு வருவேன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு மாரிதாசன் போற ஒவ்வொரு வீடியோ கரெக்டா 7:30 சம்திங் 7 to 7:30 அந்த வீடியோ லைவ் வரும். லைவும் பார்ப்பேன். அப்புறமாட்டி அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முழுக்க லைவ் அட்டன் பண்ண முடியனால அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆகும், அதையும் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கல அந்த மாரிதாசன் வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு வந்து பிஜேபினா எனக்கு பிடிக்கும். நான் பிஜேபி சப்போர்ட். எங்கள் ஐயா காலத்துலேருந்து, எங்கள் ஐயா அத்வானி ஐயா காலத்துலேருந்தே எங்கள் ஐயா வந்து பிஜேபி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து முக்கியமாக ஏடிஎம் தலைவர் இருந்தாங்க. அவர் சொன்னதை சொல்லி கொடுத்தனால எங்கள் குடும்பமே வந்து அங்கே இருந்தாங்க. இப்போ அவருமே வந்து அவர் மனசு தாங்கலை, அவர் இல்லை இப்போ, அதுவே வந்து மனசு தாங்கலை. சரி, அந்த விஷயத்துக்குள்ளே போக வேணாம். நான் இப்போ இந்த நைனா கோயில் விஷயத்துக்குள்ள வரேன். இந்த விஷயத்துல வந்து போகிறப்ப வித்துட்டு போயிட்டாங்களாம். எதனால விற்றாங்க, என்ன ரீசனு, அதுக்கப்புறம் கோயில் பேருக்கு மாறிஞ்சான், பிடாரியம்மன் மாறிஞ்சான் பட்டா, மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்க குறிப்பிட்ட நபருக்கு மாறிஞ்சான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வேணும். நான் ஒரு யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்க்குறதுனால அவளுக்கு வந்து சொல்ற கண்டென்ட்டை வந்து உண்மையா இருக்கணும், வந்து பொய்யா சொல்லக்கூடாது. வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை பூசுன்னு வந்து நம்ம முக்கிய இந்த பின்கட்டைகள் இந்த மாதிரி சேனல்லாம் இருக்கு, அவங்க சொல்ற மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. உள்ள கண்டென்ட் சொல்ல மக்கள் நம்பி பார்க்குறாங்க, நம்பி வராங்க வீடியோக்குள்ள. அப்போ வந்து அப்பப்போ அவளுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் கண்டென்ட், உண்மையான கண்டென்ட் வந்து அவளுக்கு கொடுக்கும். அதனால வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த கண்டென்ட் அப்போதைக்கு பேசலை, எனக்கு வந்து அந்த விஷயங்கள் சம்பந்தமான வந்து எல்லா நியூஸும் எனக்கு வேணும். நான் எப்படி அந்த இடம் மாறுனுச்சு, எப்படி அந்த நபருக்கு போணுச்சு, முடியடி கோயிலுக்கு மாறுனுச்சு, அது எல்லா விவரம் வேணும் இருந்து நான் அனலைஸ் பண்ணி தான் நான் அதுக்குள்ள நான் வீடியோ போட முடியும். நான் சும்மா வீடியோ போட முடியாது. நான் மட்டும் ஒன்று போட்டு கடைசியில் வந்து இல்லாதவங்க சொல்லி வந்து என் மேலே வந்து மானநஷ்ட வழக்கு எல்லாத்தையுமே கோர்ட்டை ஈஸியாக போயிடுச்சு அம்பிட்டுதான். அதுக்கு போட்டு நான் எனக்கு ஒரு 10 லட்சம் நான் எங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அது மாதிரி தான் இவரை நம்பி 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவர் போடுற கண்டென்ட் வந்து சொல்கிறாங்க, பேரப்பெல்லாம் சொல்லணும். இது மாதிரி ராமநாதபுரம் எம்பி வந்து இது மாதிரி வந்தாங்க, இது மாதிரி நடந்துச்சு, இது சொல்றது என்ன இருக்கு, வெட்டு குத்துக்குள்ள நடக்க போது அது பண்ண போறாங்களா, மத கலவரம் வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் ஒரு பேசிட்டு போகல. மதக்கலவரம் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடந்துருச்சு, போயிட்டாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை வச்சு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனே. நன்றி, வணக்கம்.